வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் எம்டிஎலி ஃப்ரம் ட்ரிபிள் பெயிண்டிங் ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த டாட்டா தான் சும்மா சூப்பராக கெத்தாக ஷோரூம் கண்டிஷன் மாதிரி தெளிவாக பெயிண்டிங் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க, வீடியோ கிளிப்ஸில் எந்த அளவுக்கு பக்காவாக சூப்பராக அவுட்புட்டில் பக்காவாக இருக்கும்னு. அந்த வண்டி தான் இது. எந்த அளவுக்கு மோசமாக இருப்பாருங்க. வண்டியில் வேலை காட்டுறேன் பாருங்கள். வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெயிண்ட் அப்படியே உறிஞ்சிருக்கு பாருங்கள். எந்த அளவுக்கு மோசமாக இருப்பாருங்க. இந்த வண்டியில் அப்படியே ஃபுல்லாக வேலை காட்டுறேன், என்னென்ன வேலை இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய தரமான சூப்பரான வீடியோலாம் பெயிண்டிங் வீடியோலாம் நிறைய வீடியோ போடுறேன். பெயிண்டிங் எப்படி அடிக்கணும், எப்படி பெயிண்ட் மிக்ஸ் பண்ணணும், எந்தெந்த வண்டி எந்தெந்த கலர் அடிக்கணும், எல்லா வீடியோ போடுறேன். எல்லா வீடியோ பாருங்க. வண்டியில் வேலை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வீடியோ ஃபுல்லாக பாருங்க. எந்த அளவுக்கு பெயிண்ட்ல உறிஞ்சிருக்கு பாருங்க. இந்த வண்டியில பாருங்களா, தெரியுதுங்களா எந்த அளவுக்கு பெயிண்ட் மோசமா உறிஞ்சிருக்கு பாருங்க. அது மொத்தமா பக்காவா ஸ்டாண்ட் பண்ணி உறிஞ்ச இடத்துலாம் பட்டி பார்த்துட்டு 1க்கு 3 கோட் பிரைமர் ப்ளஸ் 2 கோட்டு மொத்தம் 3 கோட் பெயிண்ட் அடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியை. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல் வீடியோ ஒரு 11 நிமிஷம் தான் வீடியோ. ஸோ 11 நிமிஷம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி எப்படி ரெடி பண்ணணும்னு தெரியும். ஸோ வண்டி வச்சுக்கிறவங்க, ஏன்னா வண்டிக்கு பெயிண்ட் அடிக்க போகிறவங்க, அந்த மாதிரி யாருன்னா நம்ம நண்பர்கள் இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறேன், எப்படி பிரேமர் அடிக்கிறேன், பட்டி எங்கெங்கே பார்க்குறேன், பேஸ்ட் எங்கெங்க பார்க்குறேன், எப்படி ஸ்டாண்ட் பண்ணுறேன், ஏன் இந்த பெயிண்ட் உரியுது, இந்த பெயிண்ட் உரியாமல் இருக்க என்னென்ன பண்ணணும், என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் மொத்தமாக சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோலாம் சும்மா தரமாக வரும் பாருங்கள். எந்த அளவுக்கு மோசமாக இருக்கும். தொட்டியில் ஆங்கிள்லேருந்து இந்த தொட்டி கேபின் எல்லா இடம் பெயிண்ட்லாம் ஃபுல்லாக உறிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த எந்த அளவுக்கு மோசமாக பார்த்தா இது ஃபுல்லாமே பட்டி பார்க்கணும். இந்த இடம் உறிஞ்சிரு பார்த்தீங்களா, இது அப்படியே அடிச்சு அப்படியே அசிங்கமாக தெரியும், பார்க்குறதுக்கே சூரி பிடிச்ச மாதிரி இருக்கும். அதெல்லாம் இல்லை, ஃபுல்லாமே பேஸ்ட்டு பட்டி பார்த்துட்டு சும்மா தரமாக பெயிண்டிங் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ரெகுலர் நம்ம சப்ஸ்கிரைபர் அண்டு என் கஸ்டமருக்குலாம் தெரியும் என்னோடய ஒர்க் எப்படி இருக்கும், என்னோடய குவாலிட்டி எப்படி இருக்கும் பெயிண்ட்லன்னு. நான் நிறைய வண்டி பண்ணுவேன், பண்ணாலும் 1 வருஷம் கேரண்டியோடு கொடுப்பேன். அதே மாதிரி தான் இப்போ நிறைய வண்டி இருக்குது பெயிண்டிங்லாம். இப்போது நிறைய வீடியோ இருக்குது போட வேண்டியது. இந்த 407 சூப்பர் ஏஸ் அந்த வண்டியெலாம் பெயிண்டிங் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் டைம் பண்ண வண்டி இந்த வருஷம் பண்ணிக்கிறேன். அந்த வண்டிலாம் வீடியோ போடுறேன் பாருங்கள். அந்த வண்டியில் அவுட்புட்லாம் சும்மா பக்காவாக இருக்கும். 1 வருஷம் ஆயிடுச்சு பெயிண்ட் அடிச்சு, ஆனால் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா ஷைனிங் அப்படியே பக்காவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த வீடியோவில் அடுத்தடுத்து போடுறேன். ஸோ இப்போ வந்து இந்த வண்டிக்கு வரலாம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எப்படி ஸ்டாண்ட் பண்ணுறோம், எந்த அளவுக்கு பேஸ்ட்டு பட்டி பார்க்குறோம், எப்படி பெயிண்ட் பார்க்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ பெயிண்ட் மொத்தமாக இந்த இதாக இருக்குது பார்த்தீங்களா, பெயிண்ட்லாம் உறிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. அந்த பெயிண்ட் எல்லாமே இப்போ ஃபஸ்ட்டு உளியை வச்சு ஃபுல்லாக சுரண்டி எடுப்போம் ஃப்ரெண்ட். உளியை வச்சு நல்லா சுரண்டி எடுத்துட்டு அது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா சோப் ஆயில் போட்டு நல்லா ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இந்த அதிகமாக இந்த டென்ட்லாம் இருக்கிறது பேஸ்ட் பார்ப்போம். இந்த மைனராக இந்த கிராட்சி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பட்டி பார்ப்போம். எந்தெந்த இடம் பேஸ்ட் பார்க்கணும், எந்தெந்த பட்டி பார்க்கணும், அந்த இடம் பட்டி பார்த்துட்டு பேஸ்ட் பார்த்துட்டு சும்மா பக்காவாக சூப்பராக பண்ணுவோம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபுல்லாமே ஸ்டாண்ட் பண்ணுற பாருங்கள். இந்த ஒரு பாக்ஸு தொட்டியில் எந்த ஒரு பீஸ் இருப்பாங்க, இந்த பீஸே கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஸ்டாண்ட் பண்ணுவோம். அப்போ ஒரு ஃபுல் தொட்டி ஸ்டாண்ட் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகும் நீங்களும் எடுத்துக்கோங்களேன். அதனால வீடியோ கொஞ்சம் வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டில் வச்சுக்கிறேன். வீடியோ ஏன் ஃபாஸ்ட்டில் வச்சுக்கிறேன்னா ரொம்ப லென்த்தாக போகுது. ஸோ அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டில் வச்சுக்கிறேன். இந்த ஒரு போர்ஷன் தான் நான் எடுத்துக்கிறேனே. இந்த ஒரு தொட்டி ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு 10 நிமிஷம் ஆச்சு. ஸோ ஃபுல் வண்டியை ஸ்டாண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துக்கிச்சு. தென் பார்த்தீங்கன்னா ஃபுல் வண்டியை ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், ரெஸ்ட்டு ஃபுல்லாமே எம்ரி போட்டு ஃபுல்லாக நல்லா ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு பிரேமர் அடிச்சு வச்சுக்கிறோம் பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ராப்பரான ஒர்க்கு. பாருங்கள் ஃபுல்லாக பிரேமர் அடிச்சு பாருங்க. தகுடுலாம் மொத்தம் சுரண்டி எடுத்துட்டு பாருங்கள். பாருங்கள் தகுடுலாம் மொத்தமாக சுரண்டி தகுடாகிட்டேன். தகுடு பாருங்கள் ஃபுல்லாக ஸ்டாண்ட் பண்ண தெரியுதுங்களா. ஃபுல்லாக நல்லா பக்காவாக சோப் ஆயில் போட்டு பக்காவாக ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். பாருங்கள் கீழே பாருங்கள் தொட்டி சொன்னோம் பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக பட்டி பார்ப்பேன்னு. ஃபுல்லாக பட்டி பார்த்துக்கிறேன் பாருங்கள். தொட்டியில் இந்த ஸ்கொயர் டேப்பு மேலே எல்லா ஆங்கிள் பாருங்கள். மேலே எல்லா ஆங்கிள் ஃபுல்லாமே பட்டி. ஏன்னா அந்தளவுக்கு ஃபுல்லாமே ரஸ்ட்டு பபுள்ஸ் ஃபார்ம் ஆகி ரொம்ப மோசமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஃபுல்லாமே பட்டி பார்த்துட்டேன். ஸோ உங்கொண்டே இதே மாதிரி மோசமான கண்டிஷன் எந்த கண்டிஷனாலும் பரவாயில்ல எடுத்துன்னு வாங்க. பக்காவாக சூப்பராக தெளிவாக பண்ணி கொடுத்துலாம். கீழே டிஸ்பிளே எங்கள் அப்பா நம்பர் கொடுக்குறேன். நான் நிறைய வீடியோவில் என் நம்பர் சொல்லுவேன், ஆனால் இது வந்து ஆக்சுவலாக என் அப்பா நம்பர் தான். ஸோ வீடியோ கீழே டிஸ்பிளேல எங்கள் அப்பா நம்பர் கொடுக்குறேன். கால் பண்ணி உங்கள் வண்டி என்ன கலர் எப்போ எடுத்துன்னு சொல்லி புக் பண்ணி வச்சுக்கோங்க. எடுத்துன்னு வாங்க. சும்மா தரமாக இதே மாதிரி பிரேமர் அடிச்சு 1க்கு 3 கோட் பக்காவாக சூப்பராக தெளிவாக 1 வருஷம் கேரண்டியோடு கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃபுல்லாக எவ்வளோ பட்டி பார்த்துக்கிறோம் பாருங்கள் வண்டியில். அதுதான் ஒர்க்கு, அதுதான் ப்ராப்பரான ஒர்க்குனாலே ட்ரிபிள் பெயிண்டிங் ஒர்க்ஸ் தான். ப்ராப்பராக பக்காவாக சூப்பராக பண்ணி கொடுப்போம். தென் ஃபுல்லாமே பட்டி பார்த்துட்டு போகிற பார்த்தீங்கன்னா ஃபுல் வண்டியும் பார்த்தீங்கன்னா பிரேமர் அடிச்சாச்சு. தொட்டி ஃபுல்லாக பிரேமர் அடிச்சிட்டோம்.
அண்டர் பார்த்து இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் காமிச்சேன் பாருங்கள், ஃபுல்லாக உறிஞ்சி இருந்தது. அது மொத்தமாக சேண்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பட்டி பார்த்துட்டோம். எங்கெங்கே பெயிண்ட் உறிஞ்சி இருந்ததோ அந்த இடம் ஃபுல்லாமே பட்டி பார்த்துட்டோம். அப்போ தான் கொஞ்சம் ஃபினிஷிங் சூப்பராக வரும். பெயிண்டிங் கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடம்லாம் அப்படியே அசிங்கமாக தெரியும். அப்படியே அடித்தா நாங்கள் அப்படி அடிக்கவே மாட்டோம். ஃபுல்லாமே பக்காவாக ப்ராப்பராக பட்டி பார்த்துட்டு தெளிவாக பண்ணி குடிப்போம். பாருங்கள் ஃபுல்லாமே ப்ரேமர் அடித்து ப்ரேமர் ஃபுல்லாக சேண்ட் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஃபுல்லாக உளி வச்சு சுரண்டுவோம். உளி வச்சு சுரண்டிட்டு ஃபுல்லாக சோப் ஆயில் போட்டு சேண்ட் பண்ணுவோம். சேண்ட் பண்ணி பேஸ்ட்டு பட்டி பார்த்துட்டு அது மேலே ப்ரேமர் அடிச்சுட்டு ப்ரேமர் சேண்ட் பண்ணிவிட்டு அது மேலே பேஸ் அடிச்சுக்கிறோம். பாருங்கள் ஃபுல்லாக பின்னாடி வந்து இந்த லைட் எல்லோ அண்டு சைடில் பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன். தொட்டிக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரு, ஸோ அதனால் லைட் க்ரீன் அடிச்சிட்டோம். பேக்கில் டோர் வந்து எல்லோ கலர் அடிப்போம், அது ஆஸ் யூஷுவல். அதனால லைட் எல்லோ அடிச்சிட்டோம். பாருங்கள் இது ஃபுல்லாக சேண்ட் பண்ணுவோம். இது ஃபுல்லாக சேண்ட் பண்ணிட்ட போய் பார்த்தீங்கன்னா ஃபைனல் கோட் அடிக்கிறோம். பாருங்கள் கஸ்டமர் வந்து கிளி பச்சை கலர் கேட்டார், ஃபுல்லாக ஒரே கலர் கிளி பச்சை கலரு, ஸோ அதனால் ஃபைனல் கோட் அடிக்கிறோம். ஸோ எவ்வளோ ப்ராசஸ் பாருங்கள் வண்டியில். இவ்வளோ ப்ராசஸ் பண்ணுறதுனால தான் எங்கள் பேர் வந்து நிறைய ஊரில் நிறைய பேர் வந்து கால் பண்ணி கேட்குறாங்க. நிறைய தேனி, மதுரை, நிறைய பேர் இந்த கேரளா சைட்லேருந்து கூட கேட்குறாங்க, நீங்கள் எப்படி பெயிண்ட் அடிக்கிறீங்க, எப்படி ப்ராசஸ் பண்ணுறீங்க, உங்கள் பெயிண்ட் ஏன் ஒரு வருஷம் ஷைனிங் வருது, என்ன பண்ணுறீங்க கேட்டாங்க. எல்லாமே பிராண்டட் பெயிண்ட் அடிக்கிறது. பெயிண்ட் வந்து பிராண்டட் பெயிண்ட்டு, அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் அந்த மாதிரி பக்காவாக ப்ராசஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு எத்தனை கோட் பெயிண்டிங் அடிச்சிருப்பேன்னு. ஒரு கோட் ப்ரைமரு, ஒரு கோட் பேஸு, ஒரு கோட் ஃபைனலு. அதே மாதிரி கேபின் பார்த்தீங்கன்னா கேபினுக்கு 2வது கோட். ஃபஸ்ட்டு ஒரு கோட் பேஸ் அடிச்சாச்சு, பார்த்தீங்கன்னா 2வது கோட்டு. கேபின் வந்து 2 கோட்டு, தொட்டிக்கு 3 கோட், ப்ரைமர் சேர்த்து 3 கோட் தொட்டிக்கு அடிச்சப்பறம் அவுட்புட் பாருங்க, நீங்களே நம்ப மாட்டீங்க. பிஃபோர் எந்த அளவுக்கு மோசமாக இருந்தது அந்த வண்டியா இது நம்ப மாட்டீங்க ஃப்ரெண்ட். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக தெளிவாக வந்திருக்கும் அவுட்புட்லாம். கேபில் எந்த அளவுக்கு நீட்டாக பார்த்தீங்களா, ஃபுல்லாக பெயிண்ட் உறிஞ்சுது. அது ஃபுல்லாமே ஸ்டாண்ட் பண்ணிட்டு பட்டி பார்த்துட்டு பக்காவாக பெயிண்ட் பண்ணிட்டோம். பாருங்க ஃபினிஷிங் பண்ணிட்ட அப்புறம் பாருங்க அவுட்புட் பாருங்க எப்படி இருக்குன்னு. பெயிண்டிங்கில் ஷைனிங், பெயிண்டிங்கில் ஸ்மூத்னஸ் எப்படி இருக்குது. இந்த பெயிண்ட் அங்கங்கே ஒழுகுறது, பெயிண்ட் அப்படியே ரஃப்பாக மொத்தையாக உட்காடுறது, அந்த சீனே இருக்காது. பாருங்க எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கு பாருங்க வண்டி நிற்கும் போது. அதுதான் ட்ரிபிளம் பெயிண்டிங் ஒர்க்ஸ். ஃப்ரண்ட் பேனெலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு பக்காவாக பாருங்க. ஷைனிங் எப்படி இருக்குது. இதே ஷைனிங் அடுத்த ஒரு வருஷம் ஆனாலும் பக்காவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொடுக்குற எல்லா பொருளும் கேரண்டியோடு கொடுப்பேன். பம்பர் பார்த்தீங்கன்னா மேட் பிளாக், அதுவும் சூப்பராக இருப்பாருங்க. புது வண்டி மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்க்க அப்படி புது வண்டி மாதிரி இருப்பாருங்க. சைட்லேருந்து பார்த்தாலும் புது வண்டி மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் அடிக்கிற பெயிண்ட் அப்படி, எங்களோட எஃபர்ட் அப்படி ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக எஃபர்ட் போட்டு பக்கா ப்ராப்பராக போடும். இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் இது இந்த டோர்லாம் பெயிண்ட் உறிஞ்சிருந்தது பாருங்கள். இந்த கீ செட் ஆண்ட, இந்த இண்டிகேட்டர் அந்த இந்த ஹேண்டில் ஆண்ட எல்லாம் பெயிண்ட் உறிஞ்சிருது பாருங்கள். புது டோர் மாதிரி இருக்கு பாருங்க. அப்படியே பார்க்க ஷோரூம்ல இருந்தால் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குமோ அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கு பாருங்க. உங்கள்கிட்ட இதே மாதிரி பக்காவாக தெளிவாக பெயிண்ட் அடிக்கணுமா, கீழே டிஸ்பிளே நம்பர் கொடுக்குறேன், புக் பண்ணிக்கோங்க. எத்தனை வாங்க சும்மா தரமாக பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி பெயிண்டிங் எல்லாம் தரமான பெயிண்டிங் எல்லாம் போடுறேன். எல்லா வீடியோ பாருங்க, நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸு, உங்க ரிலேட்டிவ்ஸ், உங்க தெரிஞ்சவங்க யாருன்னா வண்டி வச்சுக்கிறாங்களா, அவங்க வண்டி இதே மாதிரி மோசமா இருக்கா, அவங்க வண்டி இதே மாதிரி பக்காவாக பெயிண்ட் பண்ணுமா, நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க, எத்தனை சொல்லுங்க, தெளிவாக சூப்பராக பண்ணி கொடுத்துலாம். இன்டீரியர்லாம் காட்டுவோம், எந்த அளவுக்கு நீட்டாக பண்ணிக்கிறோம். இந்த நெட்டு, இந்த சீட் பெல்ட் எல்லாமே பக்காவாக பெயிண்ட் பண்ணிக்கிறேன் பாருங்க. ஒரிஜினாலிட்டி எனக்கு தேவை, ஒரிஜினாலிட்டியாக தெளிவாக இருக்கணும் வண்டி, கஸ்டமர் கொடுக்கும் தெளிவாக இருக்கணும். பாருங்க இதான் பாருங்க ஃபுல்லாக உறிஞ்சி இருந்தது, அது மொத்தமாக ஸ்டாண்ட் பண்ணி பட்டி பார்த்துட்டு சூப்பராக பெயிண்ட் பண்ண பாருங்க. தொட்டி பாருங்க எந்த அளவுக்கு பக்காவாக இருக்கு பார்த்தீங்களா. பாருங்க தொட்டி உறிஞ்ச தொட்டி ஃபுல்லாக பெயிண்ட் அங்கே உறிஞ்சி அசிங்கமாக இருந்தது. அது ஃபுல்லாமே சுரண்டி எடுத்துட்டு பேஸ்ட்டு பட்டி பார்த்துட்டு பிரேமர் அடிச்சு பேது கூட அடிச்சு ஃபைனல் கூட அடிச்சுக்கிறேன். இவ்வளோ ப்ராசஸ் பண்ணிக்கிறேன் தொட்டியில், அதுவும் பட்ஜெட் ப்ரைஸில். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வண்டியோட அவுட்புட் இப்படி இருக்குது, நாங்கள் எப்படி ரெடி பண்ணிக்கிறோம், எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குற வியூவர்ஸ் அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்கள் தான் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணணும், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் சேசஸ் கீழெலாம் பாருங்கள், சேசஸ் கீழே ஃபுல்லாமே பிளாக், சேசஸ்க்கு உள்ள சைடு அந்த எல்லாம் ஃபுல்லாமே பிளாக். அவுட்ரு பார்த்தீங்கன்னா அந்த ஐரிஸ் ஸ்க்ரீன் கலர், கேபினுக்கு அந்த கலரு. இதுன்னு பார்த்தீங்கன்னா ஷேக் அப்ஜர்லாம் பாருங்கள் ஃபுல்லாக மாஸ்கிங் பண்ணுது. போன வாட்டிலாம் அப்படியே அது அந்த க்ரீம் கலர் அப்படி வச்சுருந்தாங்க. ஷேக் அப்ஜர்லாம் ஃபுல்லாக மாஸ்கிங் பண்ணி பிளாக் கலரு. வீல் பார்த்தீங்கன்னா எங்கள் ட்ரேட்மார்க் கலர் மெட்டாலிக் கிரே, பக்கவாக இருக்கும் பார்க்குறதுக்கு, எங்கள் ட்ரேட்மார்க் கலர் அது. பாருங்க தொட்டி பாருங்க இந்த நீட்டாக இருக்குது. பேக் டோர்லாம் பாருங்கள் ஃபுல்லாக மோசமாக இருந்தது, அந்தளவுக்கு நீட்டாக சூப்பராக பண்ணிக்கிறேன் பாருங்கள். அடிக்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிராண்டட் பென் தான் வாங்கிடுறது. இந்த ஆஸ்பா, எஸ்டி, ஆட்டோ ஃபினிஷு, ஆட்டோ ஷைனு அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பென் தான் வாங்கி அடிக்கிறது. ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு அவுட்புட்லாம் பக்கா வரும். பெயிண்ட் ஷைனிங் இருக்கும், இதே ஷைனிங்கு ஒரு வருஷம் ஆனாலும்
இதே ஷைனிங் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வருஷம் இந்த எஃப்சி முடிஞ்சு அடுத்த எஃப்சி வர வரைக்கும் வண்டியில் ஷைனிங் அப்படியே பக்காவாக சூப்பராக இருக்கும். நீங்கள் சூப்பராக கெத்தாக ஓடலாம் வண்டியை ரோட்டில். இந்த பெயிண்ட் 3 மாதத்துல டல்லாக ஆகுது, அந்த சீன்லாம் இருக்காது. பெயிண்ட் எல்லாமே கம்பெனி பெயிண்ட் பாருங்கள், எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள். இதே குவாலிட்டி அடுத்த வருஷம் வரைக்கும் கேரண்டியாக கொடுப்பேன். அதுதான் ட்ரிபிள் எம் பெயிண்டிங் ஒர்க்ஸ். கேரண்டியாக கொடுப்பேன், தரமாக கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி இப்போ இருக்குது, பெண்டிங் இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறேன். ஒரு சூப்பர் ஏஸ் இருக்குது, சாக்லேட் ப்ரௌன் கலரு. அது லாஸ்ட் டைம் பெயிண்ட் பண்ணேன், அது இந்த வருஷம் என்கிட்ட வந்திருக்கு. ஷைனிங் மட்டும் காண்ட்ர பாருங்க, அந்த வண்டியில் சும்மா சூப்பராக தரமாக இருக்கும் ஷைனிங், அந்தளவுக்கு பக்கா ஷைனிங்காக இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட் டைம் ஒரு 407 கண்டெய்னர் வண்டி அடித்தேன், அந்த வண்டியும் என்கிட்ட வந்திருக்கு, அந்த வண்டியும் போடுறேன். ஸோ உங்கள் வண்டியும் இதே மாதிரி ஷைனிங்காக பக்காவாக குவாலிட்டியாக ஒரு வருஷம் கேரண்டியோட தரமாக பக்காவாக பெயிண்ட் பண்ணணுமா? கீழே டிஸ்பிளேல எங்கள் டேடியோட நம்பர் கொடுக்குறேன், எங்கள் அப்பா நம்பர் கீழே டிஸ்பிளேல கொடுக்குறேன். எங்கள் அப்பா நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் வண்டி என்ன கலரு எப்போ எடுத்து வரணும் சொல்லி எல்லாமே புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எடுத்துவாங்க, சும்மா தரமாக சூப்பராக பக்காவாக பண்ணி கொடுத்துலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நிறைய வீடியோ போடுறேன், எல்லா வீடியோ பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.